யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துவினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்திற்கு வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒரு தங்க காசையும் அவரவர் ஒரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு தேவன் மாற்றுகிறவர் என்கிற ஒரு தலைப்பிலே தேவ செய்தி கொடுக்க போகிறேன். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக கேட்டபோது ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை நான் மாற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் மாற்றுகிற ஆண்டவர். அவரால் மாற்ற முடியாதது என்று எதுவுமே இல்லை. உலகத்திலே இருக்கிற சில மனிதர்களால் சிலதை மட்டும்தான் மாற்ற முடியும், பலதை மாற்ற முடியாது. அதுவும் ஒரு பொருளோடு ஒரு பொருளை சேர்த்தால் கூட அந்த பொருள் சேர்க்கப்பட்டதற்கு பிறகு அந்த சில பொருட்களை மனிதர்களால் இரண்டாக பிரிக்க முடியாது. ஆனால் என்னுடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் பிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை பிரிக்கிறதற்கு வல்லவர். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் மாற்றுகிறவர். அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லும்போது சொல்லுகிறது, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, எல்லாம் என் தேவனாலே கூடும். அப்போ என் ஆண்டவர் மாற்ற முடியாதது என்று எதுவுமே இல்லை. இன்றைக்கு ஜெபத்தில் வந்திருக்கிற நீங்கள் கூட ஒரு சில வேளைகளிலே இந்த காரியத்தை என் வாழ்க்கையில மாற்ற முடியாதோ, இந்த பாவத்தை என் கையிலிருந்து மாற்ற முடியாதோ, மரணம் வரைக்கும் நான் இதை தொடர்ந்துட்டு தானே இருக்கணும், அவ்வளவுதான், மாற்றம் வராது போல தெரியுது, மாற்றத்திற்காக பல முயற்சி எடுத்தேன், தோற்று போய் வந்திருக்கிறேன் அப்படின்னெல்லாம் நீங்க இருந்தாலும் என் ஆண்டவர் நினைத்தாரே ஆனால் ஒரே நாளிலே மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஜனங்களை அதிகமாய் துன்புறுத்தி காவலிலே போட்டவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த சவுலாயிருந்தான், பவுலாய் மாறுவதற்குள்ள அவன் சவுலாயிருந்தான். அவன் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை அடித்தான். வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான் சாகிறதற்கு, ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்கிறதற்கு இந்த சவுலும் சம்மதித்திருந்தான். அப்போ ஜனங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு பெரிய லீடராய் காணப்பட்டான். இரத்த சாட்சிக்கு அவன் சப்போர்ட் பண்ணவனா காணப்பட்டான். யார் வேணாலும் மாறலாம், ஆனா இந்த ஆள் மட்டும் மாறவே மாட்டாரு, இந்த ஆளை யாரும் மாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே அன்றைக்கு ஜனங்கள் சவுலை பார்த்து பயந்தார்கள். அவன் இன்னொரு கூட்ட ஜனங்களை சிறையிலே அடைக்கும்படியாக அவனுடைய கையிலே ராயனுடைய லெட்டரை எடுத்துட்டு அவன் கடந்து போறான். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஒரே ஒரு சந்திப்புல தான் ஆண்டவர் அவனை தொட்டார், அவனை மாற்றினார். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் சவுல் என்கிற அரக்கனா இருந்தான். ஆனா 1 மணி நேரத்துக்கு பிறகு, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு அடிமையாக மாற்றப்பட்டான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் ஒரு மிகப்பெரிய வில்லனாக எல்லாருக்கும் காண்பிக்கப்பட்டான். ஆனா அடுத்த மணி நேரத்திலிருந்து அவன் ஒரு சாதுவான மனிதனாய் மாற்றப்பட்டான். அப்போ என்னுடைய ஆண்டவர் நினைச்சார்னா யாரையும் எப்பொழுதும் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். என் பிள்ளை மாற மாட்டானா? என் கணவர் மாற மாட்டாரா? என்னுடைய சொந்தக்காரங்கள் மாற மாட்டார்களா? எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை மாறாதா? எனக்கு இந்த கடன் பிரச்சனை மாறாதா? இந்த பாவத்திலிருந்து ஒரு மாற்றம் வராதா என்றெல்லாம் உங்களுடைய மனது ஏங்கலாம். நான் நம்புகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர். அவர் நினைப்பாரே ஆனால் சகல காரியத்தையும் மாற்றி நம்மை சாட்சியாய் நிறுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீங்கள் கரங்களை தட்டும் போதே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மாறாமல் இருக்கிறதோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 2 காரியத்தை மட்டும் வேத
வேதத்திலிருந்து ஆண்டவர் ஒரு மனிதர்களை மாற்றின விதங்களை குறித்து என்னெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்தில் மாற்றப் போகிறார் என்கிறதை குறித்து 2 காரியங்களை உங்களோடு பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாணத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகேயு என்கிற மனிதனை குறித்து நாம் எல்லாரும் அழகாய் தெரிந்து வைத்திருக்கிறோம். இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் குள்ளனாய் இருந்தபடினால், ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்தது. அவன் சமுதாயத்தில் உயர்ந்தவன், பெரிய பணக்காரன், நிறைய பணத்தை அவனுடைய கையிலே வைத்திருந்தவன். ஆனா ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தினால அவன் ஒரு பெரிய காட்டத்தி மரத்திலே ஏறி கர்த்தர் அந்த தெருவழியா நடந்து போகிறத பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா இயேசு அவன் தூரத்துல இருக்கும்போது அவனை பார்க்கல. அவனுடைய அந்த மரத்தினுடைய பக்கத்துல வர்றாரு. பக்கத்துல வந்துட்டு அவன் தன்னை ஆண்டவர் கவனிப்பார்னு நினைக்கல. ஆண்டவர் தன்னை கவனித்ததாக அவன் அறிந்து கொள்ளவும் இல்லை. அப்படியே நடந்து வந்த ஆண்டவர் அந்த மரத்தினுடைய பக்கத்துல அண்ணாந்து பார்த்து சகையோ பார்த்து சொல்றாரு, எப்பா, சீக்கிரமா இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் அவனுடைய வீட்டுல போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேதம் சொல்லுகிறது, சுற்றி இருக்கிற எல்லா மக்களும், அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போகிறார் என்று முறுமுறுத்தார்கள். எல்லாருடைய எண்ணத்திலையும் எல்லாருடைய பார்வையிலையும் இந்த சகேயு என்கிற மனுஷன், வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவியாக தென்பட்டான். இவனுக்கு பாவி என்ற ஒரு முத்திரையை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஐயோ, சகையு மோசமானவன், சகையு ஒரு மிகப்பெரிய பாவி, சகையு பணத்தை எல்லாம் நிறைய திருடுறவன், அவன் வட்டி வாங்குறவன், அவன் நிறைய நம்மிடத்துல நிறைய பணத்தை வரியை நிறைய வசூலித்தவன், இவன் ஒரு பாவி, இவன் பரிசுத்தமான அல்ல, ஆண்டவர் இவன் வீட்டிலே தங்க போகிறார் என்று அனைவரும் முறுமுறுத்தார்கள். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை ஒரே நிமிஷத்துல மாத்துறார். பாவி என்கிற முத்திரை போடப்பட்ட அவனை ஆண்டவர் பரிசுத்தவானாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் முதலாவதாக கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்றால், நம்மேல குத்தப்பட்டிருக்கிற முத்திரையை ஆண்டவர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க மேல ஏதோ ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம். இந்த சகேவுக்கு குத்தப்பட்டது போல இவன் கடன்காரன் என்கிற ஒரு முத்திரை ஒருவேளை உங்களுக்கு குத்தப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா இவங்க ஒரு பெரிய அதிகமான ஒரு நோய் கோழி, இவன் நோய்வாய்ப்பட்டவளாகவே இருக்கிறாள், இவ எப்போ பார்த்தாலும் அவளுக்கு வியாதியாக இருக்கிறது, அப்படி என்கிற ஒரு முத்திரை ஒருவேளை உங்களுக்கு குத்தப்பட்டிருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு படிக்கவே இல்லை, இவள் ஒரு பேதை என்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம். உங்களுடைய சொந்தங்கள், நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் உங்க மேல குத்தி இருக்கிற அந்த முத்திரை, இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று ஸ்ட்ராங்கா அவர்கள் உங்களை ஒரு முத்திரை குத்தி இருக்காங்கல்ல, அதை கர்த்தர் மாற்றி அவர்கள் பேசுவதற்கு தகுந்தது போல அல்ல, அதற்கு எதிர்மறையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் மாற்ற போறாரு. உனக்கு குத்தப்பட்டிருக்கிற அந்த முத்திரையை ஆண்டவர் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் மனிதர்கள் அந்த நிலைநாட்டியிருந்த அந்த முத்திரை, அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் உங்க பிள்ளைகளை குறித்து சொல்லி இருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.